யூ ஆர் an artist. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியர். வாஸ் அட் த பிகாசோ மியூசியம் இன் பார்சிலோனா a few weeks ago. சில வாரங்களுக்கு முன்னால் நான் பிகாசோ மியூசியத்தில், பார்சிலோனாவில் இருக்கிற பிகாசோ மியூசியத்தில் இருந்தேன். தி எக்ஸ்பீரியன்ஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் மீ. அந்த ஓவியங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. I saw how he was not afraid to deconstruct and then reinvent his art over the course of his life. அவருடைய ஆரம்ப காலத்து ஓவியங்கள் எப்படி இருந்தது, அவர் அப்படியே போக 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 அவருடைய ஓவியங்கள் எப்படி மாறிக்கிட்டு இருந்தது அப்படின்றத பார்க்கும்போது, ஆரம்ப காலத்தில் மற்றவங்கள மாதிரி டிராயிங் பண்ணிட்டு இருந்தார். போக 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 எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பயங்கரமாக வித்தியாசமாக இருந்தது. அப்படின்னா அவர் எதுக்கும் பயப்படலை. அப்படியே மற்றதெல்லாம் தூக்கி, அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவன் என்ன பண்ணுவான், ஒரே மாதிரியே வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். எனக்கு இது சூப்பராக வரைவங்க, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்பான். ஆனால் இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி இல்லாத மாதிரி நானே அந்த மாதிரி வரைஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வரைஞ்சாரு. ஐ சா த வே ஹி டேட். சாமி, எந்த அளவுக்கு வித்தியாசமாக டிராயிங் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. I saw his devotion to excellence and being an outright original. அவருக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணுறதுக்கு அவர் தயங்காமல் அதை ட்ரா பண்ணார். பிகாசோ ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. பிகாசோ என்ன பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணார். ஸோ ஹியர் இஸ் வாட் ஐ திங்க். இதிலிருந்து நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, அட் ஒர்க் ஈச் டே வி ஆர் ஆல் ஆர்டிஸ்ட். நம்மளுடைய வேலைகளில் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் ஒரு ஓவியம் தான். My brushes and paints happen to be my words. என்னுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய ப்ரஷ்ஷாகவும் பெயிண்டாகவும் இருக்கு. My canvas is my books and the audiences. நான் வரையக்கூடிய விஷயங்கள் எதுன்னா என்னுடைய புத்தகங்களும் என்னுடைய ஆடியன்ஸும் தான். I have the privilege to share my leadership message with. நான் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் என்னுடைய லீடர்ஷிப்பை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். But I am an artist. I honestly feel that. நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஹானஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ கிரியேட், ஐ எக்ஸ்பிரஸ், ஐ ப்ரொவோக். நான் கிரியேட் பண்ணுறேன், அதை சொல்கிறேன், அதன் மூலமாக அவங்களுக்குள்ளார ஒரு எழுச்சியை உருவாக்குறேன். அண்ட் ஸோ கேன் யூ. அதையே நீங்களும் ஏன் பண்ண முடியாது? ஈச் டே யூ ஸ்டெப் இன் டு த பிளேஸ் வேர் யூ ஒர்க். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே போங்க. யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு நர்ச்சர் அண்ட் அவேக்கன் த ஆர்டிஸ்ட் தட் இன்ஹேபிட்ஸ் இன் யூ. ஸோ உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஓவியனை வெளியே கொண்டு வாங்க. அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க, வெளியே கொண்டு வாங்க, மிகச்சிறந்த ஆளாக வாங்க. We all have a core craving to express who we are. நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஏங்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு, நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். அண்ட் டு கிரியேட் சம்திங் ஸ்பெஷல். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் ஆஃப் அஸ் ஆர் ஹியூமன், பார்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதுதான் மனிதனுடைய பண்பே அதுதான். ஐ என்கரேஜ் யூ டு சாட்டிஸ்ஃபை தட் அர்ஜ் பை பீயிங் த பிகாசோ ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் த டலி ஆஃப் சேல்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. பிகாசோ மாதிரி எப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பி த ரொனாய்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஆர் த மைக்கேலாஞ்சலோ ஆஃப் மெடிசின். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி மிக பிரம்மாண்டமாக கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஸ்டெப் அவுட் இன் டு த வேர்ல்ட் ஈச் டே அண்ட் கிரியேட் யுவர் மாஸ்டர் பீஸ். இந்த உலகத்துக்குள்ளார அப்படி ஒவ்வொரு நாளும் வெளியே பாருங்க. மறுபடியும் திரும்பி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்கிட்டு வரணும். த வேர்ல்ட் வில் பி பெட்டர் ஃபார் இட். உங்களால் இந்த உலகமே மாறி இருக்கணும், பெட்டராக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட். உங்களுடைய மைண்டு என்ன சொல்லுதோ, எதுக்காக இயங்குதோ அதை படைக்கிறதுக்காக நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இதுலேருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சார் இது வரைக்கும் VB.NETல தாங்க பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் இதில் பண்ணக்கூடாது, C# தான் வேணுங்கிறாங்க. நான் அதில் மாறணும்னா தயங்காமல் உடனே அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்து அதுக்குண்டான இதில் இறங்கி பிரம்மாண்டமாக C# சைன் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் என்ன சாதிக்க முடியுமோ, எதை மாற்றம் நிகழ்த்தி சாதிக்க முடியுமோ சாதிக்கணும்.
So you are a best artist in this world.